பிரண்டை செடியை உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மிக எளிய முறையில் பதியம் போட்டு செழிப்பாக வளர்க்கணுமா? அதுக்கான 3 டிப்ஸ் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். பிரண்டையை நீங்கள் துவையில் அரைச்சி சாப்பிட்டு வந்தால் நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்றது அனைவருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக பிரண்டை செடி இருக்கணும். எந்த செடி இருக்குதோ இல்லையோ பிரண்டை செடி கண்டிப்பாக வைங்க. பிரண்டை செடியை மாடியில் மிக எளிய முறையில் பதியம் போட்டுடலாம். மற்ற செடிகள் போல இல்லை, ஒரே ஒரு தடினமான பிரண்டை குச்சி இருந்தால் போதும். இனி 30 நாளில் உங்களுக்கு வேறு விட்டு நல்லா துளிய ஆரம்பிச்சிருவாங்க. வேறு எந்த ஒரு பராமரிப்பும் இதுக்கு தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பிரண்டை பதியம் எப்படி போடலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். பிரண்டை செடியை வீட்டில் பதியம் போட்டு வளர்க்குறதுக்கு டிப்ஸ் நம்பர் 1. இதை போல் தடினமான ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை குச்சியில் கண்டிப்பாக 2 ஜாயிண்ட் இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். 2 ஜாயிண்ட் இருக்க போல் நீங்கள் ஒரு குச்சி நல்லா தடினமான குச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பிரண்டை குச்சியில் 2 ஜாயிண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு ஜாயிண்ட் மறையிற போல் மண்ணில் பதியம் போட்டுருங்க. ஒரு ஜாயிண்ட் வந்து மேலே தெரியணும். பிரண்டை குச்சியோட ஒரு ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே புதையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேறு விட்டு உங்களுக்கு சீக்கிரமாக துளி விட ஆரம்பிக்கும். பதியம் போட்ட பிரண்டை செடிக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து காய வைக்கக்கூடாது, அதாவது மண்ணை வந்து காய விடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக காலையும் மாலையும் நீங்கள் குளிர தண்ணி ஊற்றணும். பிரண்டை செடி உங்கள் வீட்டு மாடியில் பதியம் போட்டு செழிப்பாக வளர்கிறதுக்கு டிப்ஸ் நம்பர் 2. பிரண்டை செடி பதியம் போடுறதுக்கு சரியான மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது கருப்பு மண் தான். கருப்பு மண் தான் பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்ந்து இருக்கும். நீங்கள் மற்ற மண்ணெலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து இருகலாக இருக்கும். அதனால் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பிரண்டை செடி பதியத்தை நீங்கள் செம்மண் அல்லது களிமண்ணில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேர் விடாது, அதாவது செழிப்பாக வளராது. அதனால் சீக்கிரமாக வளரணும்னா நீங்கள் கருமண் தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். உங்களுக்கு கருமண் கிடைக்காத பட்சத்தில் செம்மண் கூட சாணத்தையும் கொஞ்சோண்டு ஆற்று மண்ணையும் கலந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் பிரண்டை பதியம் போட்டு இன்றைக்கி 31 நாள் ஆச்சு. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்க, நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்காங்க. சரி வாங்க, உங்களுக்காக நான் வந்து பிடுங்கி காமிக்கிறேன் கூட வேர் விட்டுருக்காங்கன்றத. பதியம் போட்டு 30 நாளில் வேர் எவ்வளோ விட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க கொஞ்சம் வேர் வந்து அதிகமாக தான் விடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பாத்திரத்தில் வைங்க, சின்ன தொட்டியில் வைக்காதீங்க. பெரிய தொட்டில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா செழிப்பாக வருவாங்க. பிரண்டை செடி பொதுவாக கொடி வகை சார்ந்தது தான். நீங்கள் கயிறு கட்டி அதை வந்து படர்த்தி விடலாம், இல்லைனா தரையிலையும் படர்த்தி விடலாம், இல்லை இன்னொரு செடி கூட சேர்த்து படர்த்தி விடலாம். பிரண்டை செடியை உங்கள் வீட்டு மாடியில் இது போல் பதியம் போட்டு நல்லா வளர்த்து மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்சு இது போல் துவையில் அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள எலும்புகளை நல்லா பலம் பெறும். பிரண்டை செடி பதியம் போட்டு செழிப்பாக வளர்கிறதுக்கு டிப்ஸ் நம்பர் 3. எந்த செடி மாடியில் பதியம் போட்டாலும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பிரண்டை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மாறுபடும். ஆமாங்க, பிரண்டையை நீங்கள் பதியம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் பட இடத்துல வைங்க. வெயில் பட இடத்துல வச்சுட்டு இந்த காலையும் மாலையும் தண்ணி ஊற்றி வந்தால் போதும். உங்களுக்கு 20 நாளில் உங்களுக்கு வேர் விட்டு நல்லா துளி விட ஆரம்பிச்சிருவாங்க. பிரண்டை செடிக்கு முக்கியமான உரம்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட செவ்வாழைப்பழத்தோட தான். ரெண்டுத்தையும் நீங்கள் காய வச்சு அரைச்சி நீங்கள் அது வந்து உரமாக மாற்றி நீங்கள் பிரண்டை செடிக்கு கொடுக்கலாம். நல்லா வளரும். உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் முட்டையோடு செவ்வாழைப்பழத்தோட வச்சு எப்படி அருமையான உரம் தயாரிக்கின்றது தனி வீடியோ போட்டிருக்கேன். தேவையில்லைங்க, கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தொடர்ந்து நீங்கள் பல வகையான செடிகள் பதியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.